கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். அவருடைய அளவற்ற அன்புக்காக கோடி நன்றி பலிகளை நம்ம செலுத்துறோம். இந்த ஜூலை மாதம், அதாவது 6 மாதம் முடிஞ்சிட்டு இந்த 7வது மாதத்தை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். எத்தனையோ கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். கடந்த மாதம் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து தேவன் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் எத்தனை கோடி நன்றி பலிகளை செலுத்தினாலும் காணாது. இந்த ஆபத்து நிறைந்த இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இயற்கை அழிவினால, வியாதியினால, சடுதியான மரணத்தினால எத்தனையோ பேர் நம்ம காண முடியல இந்த நாட்கள்ல. ஆனால் பாவியாகிய நம்மேல் வைத்த கிருபைக்காக நாம கோடி நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்துல கூட தேவன் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம், கர்த்தர் நல்லவர். அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொன்னது போல அந்த 136வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் படைத்த ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதை நம்ம படிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையா இருந்தா அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நித்தமும் நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவுல, அவருடைய விழா காயத்துல மூடி நம்மை மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எத்தனையோ நன்மைகளை தேவனிடத்துல நம்ம பெற்றிருப்போம், எத்தனையோ கிருபைகளை பெற்றிருப்போம். ஆனாலும் அடிக்கடி நம்ம என்ன செய்தோம், அவர் நமக்கு சில காரியங்கள் ஜெபத்துல ஒருவேளை அவருடைய நமக்கு அது ஒருவேளை நன்மையா இருக்காது. அதனால அந்த காரியம் நமக்கு தாமதமாக காணப்படலாம். அதையே நினைத்து நம்ம ஏங்கி கொண்டு தேவனிடத்துல இது எனக்கு கிடைக்கலையே என்று புலம்பி விடாதபடி நம்ம என்ன செய்யணும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும், அன்று தினமும் கோடி கோடி நன்றிகளை சொல்ல வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லாரும் கிருபின் மேல் கிருபை பெற்றோம். ஆமா, அவருடைய பரிபூர்ணத்தினாலதான் நாம இன்னைக்கு கிருபின் மேல கிருபை பெற்றுக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு நமக்காக அவர் சிலுவையில கொடுமைகள்லாம் பட்டு அவர் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார், உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த கிருபையினாலதான் நாம் இன்று ஜீவிக்கிற தேவனால் நாம் இன்று நம் கிருபை மேல கிருபை பெற்று வாழ்ந்து வருகிறோம். நம்ம சொந்த பலத்தினாலேயோ சொந்த இதுல எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஆள்பலம் இருந்தாலும், ஒரு சில காரியங்கள் இக்கட்டு அப்படி வரும்போது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்தீங்களா, அந்த சில நேரங்கள்ல ரொம்ப இக்கட்டுல நம்ம காணப்படுவோம். அந்த நேரத்துல நம்ம நன்மையாய் செய்து கொண்டு வரும்போது தேவன் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஒருவேளை நமக்கு பிடித்தம் இல்லாதவர்கள் அவன் நல்ல நிலைமையில இருக்கான, அவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும் என்று உங்களுக்கு பிடித்தம் இல்லாதவர்கள் யாராவது ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டத்துல தள்ளலான்ட்டு ஏதாவது பொறாமையினால ஏதாவது வஞ்சக சூழ்ச்சி பண்ணலாம். ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் அந்த மனிதனுடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். பார்த்தீங்களா, யார் நமக்காக ஒரு துன்பத்துல விழ தள்ளணும்ட்டு நமக்கு ஒரு காரியம் பண்ணாங்களோ அந்த இடத்துல அவங்களே விழுதுக்கு தேவன் செய்வார். அதனால நம்ம பழி யாரையும் பண்ணக்கூடாது. பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. அதனால நம்ம வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம எப்பொழுதும் இருதயத்துக்குள்ள வஞ்சகமா நினைக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி வஞ்சகம் இருந்தா நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்திலே நம்ம இருதயத்துல இருந்து அதை எடுத்து போடணும். நம்ம வஞ்சகம் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய வழியில பயந்து நடக்கும்போது, தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். பார்த்தீங்களா, இவ்வளவு அருமையான வசனம் பாருங்க.
அதே போல பாருங்க, இக்கட்டு இக்கட்டுனா அது ஒருவேளை மனிதனால தீர்க்க முடியாது. அதிசயம், அற்புதம்னு சொல்லுவோம். நம்ம இந்த காலத்துல அஹ், சின்ன தலைவலி, காய்ச்சல், ஒரு சுகவீனத்துக்காண்டி நம்ம என்ன செய்தோம்? சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். அ ஆனால் கர்த்தர் இயற்கையாலே முடியாது. அவ்வளோ பெரிய அதிசயத்தையும், அற்புதத்தையும் செய்த தேவன். ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய அற்புதம் கொஞ்சம் கூட வல்லமை குறையவே இல்ல. அதே தேவன் தான். நான் அல்பாவும் ஒமேகுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியும் அந்தவுமான தேவன். அவர் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்றைக்குமே அவர் ஆதரவாய் தான் காணப்படுவார். அதனால அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அற்புதம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதே வல்லமை இன்றும் குறையாமல் காணப்படுகிறது. உம் வனாந்தரத்துல பாருங்க, அவங்க சுற்றி அலைதாங்க. அந்த எழுத்தாக்குல செங்கடல் வருது. அந்த நேரத்துல என்ன செய்யணும் இஸ்ரேல் மக்களால முடியல. அவங்க மோசையை பார்த்து முறுமுறுக்குறாங்க. அஹ் அப்ப அந்த நேரத்துல பாருங்க, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்த்தீங்களா எப்படி சொல்றாங்க? ஆனா உண்மையில அந்த செங்கடல் எதிர்த்தாக்குல வருது, பின்னாடி பார்வோன் படை. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த சூழ்நிலை பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே அந்த செங்கடல் ரெண்டா பிளக்குது. அதன் வழியாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? வராங்க. பின்னாடி பார்வோன் படையும் வருது. முன்னாடி இஸ்ரேல் மக்களுக்கு அக்னி ஸ்தம்பம், அந்த வழி காட்டுக்காண்டி. பின்னாடி பார்வோன் படைக்கு மேகம் அப்படியே மறைக்குது. அவங்களுக்கு வழி தெரியல. இவங்க சீக்கிரம் இந்த பக்கம் வந்திருந்தாங்க. அவங்க நடுக்கடல்ல என்ன செய்றாங்க? எல்லாரும் இந்த பார்வோன் அந்த படைகள், அந்த எய்த்து என்ன செய்றாங்க? மாண்டு போயிருந்தாங்க. பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட அதிசயம்! இந்த அதிசயத்தை தேவன் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். இணையாத நேரத்துல சடிதியா நம்மளுக்கே தெரியாது. முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. திடீர்னு நம்ம அப்படியே வழிகிறோம். அது வலிக்கு அந்த நிமிடத்துல நம்ம எங்கன போய் விழுவுன்னு சொல்ல முடியாது. ஆனா தேவன் அதிலிருந்து நம்மளே காத்திருப்பேன். எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். எத்தனையோ ஆபத்துகள், எவ்வளவோ சூழ்நிலை நம்ம வெளியில போய்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆபத்துகள் எல்லாம் வந்து தேவன் நம்மை காத்திருப்பார். இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். கர்த்தரிடத்துல இருந்து அற்புதம் பெறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெற்ற அற்புதத்தை நாமும் பெற்று பெற்றிருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். பாத்தீங்களா? அந்த இக்கட்டு நேரத்துல கர்த்தர் தான் உதவி பண்ணினார். அதே போல பாருங்க, யாக்கோபு அந்த தகப்பன்கிட்ட போய் சொல்லிட்டு ஏசா போல வேஷம் போட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காரு. அப்போ அந்த அண்ணனுக்கு பயந்து என்ன பண்ணாரு? அவர் தாய்மாமன் வீட்டுல போய், அங்க லாபான் வீட்டுல போய் இருக்காரு. அங்க அவருடைய சம்பளம் 10 முறை மாற்றப்படுகிறது. உம் அவர் ஏமாற்றப்படுகிறார். அவர் உழைத்த கூலி அவருக்கு சரியா கிடைக்கல. ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவர் திரும்பி பரிவாரங்களோடு அவர் வர்றாரு. உம் மனைவிமார், பிள்ளைகளோடு அவரு வரும்போது அந்த ஏசாவுக்கு, தன் சகோதரனுக்கு பயப்படுகிறார். அந்த சூழ்நிலையில ஏசா எதிர்த்தாக்குல வருகிறார். அப்பொழுது பயந்து காணப்படுகிறார். ஆனால் அந்த சகோதரன் அவரை இனிய முகத்தோடு முத்தம் செய்து அவரை, ஆஹ் நீ கொண்டு வந்த வெகுமதி எனக்கு எதுக்கு? உன்னுடைய அன்பு எனக்கு போதும் என்று ஒரு வார்த்தையை சொல்ல தேவன் கிருபை செய்தார். பார்த்தீங்களா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டமான சூழ்நிலை காணப்படுவோம். நம்மளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டா இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே போக முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். வசனத்தை படிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இக்கட்டு நாளில உங்களுக்கு ஒரு அரணான கோட்டையா இருந்து உங்களே பாதுகாப்பார். அதே போல பாருங்க, சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் வந்து ஒரு நசரேன விரதம் இருக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த நசரேனுடைய அந்த இதுல இருந்து அவர் என்ன பண்ணிடுறாரு? பெண்கள் விஷயத்துல அவரு தவறான விஷயத்துல அலைந்து அந்த அந்த தெளிலாள்கிட்ட அவருடைய நசரேன ரகசியத்தை சொல்லியிருந்தாரு. உம் ஆஹ் அவர் அந்த சொன்ன உடனே அந்த தலைமுடியெல்லாம் வெட்டிருதா. வெட்டினோடனே அவர்கிட்ட இருந்த அந்த அபிஷேகம் வல்லமை என்ன செய்யுது? போயிருது. சிம்சன் ஒரு
பராக்கிரமசாலி. அஹ் அவர் ஒரு பச்சை கழுதினுடைய தாடை எலும்புனால 1000 பேரை கொண்டு போட்டவர். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி இந்த பெண்கள் விஷயத்தினால அந்த பாவத்துல ஈடுபட்டு அந்த அவள்கிட்ட சொல்லக்கூடாத அந்த ரகசியத்தை சொன்னதுனால அவர் என்ன பண்ணுகிறார், அந்த அபிஷேகத்தை இழந்து போகிறார். அந்த அபிஷேகத்தை இழந்து போன உடனே அவ அந்த சிம்சனை விட்டு எல்லாம் போயிருது. அப்புறம் அந்த தெளிலால் சொல்லுகிறார், அதை உன்னைய தேடி வந்துட்டாங்கன்னு. அவரால் ஒண்ணுமே எப்பவும் மாதிரி எழும்பி நான் அவர்களை வெல்லுவேன் என்று நினைத்து அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள சிம்சன் போகிறார். ஆனால் அவனால ஒன்றுமே செய்ய முடியல. அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அவரை விட்டு விலகி போயிற்று. அதுக்கப்புறம் அவருடைய அந்த சிம்சனுடைய கண்களை ரெண்டையும் பிடுங்கி மாவரைக்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முடியெல்லாம் தலையில கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்றாங்க, ஒரு கேலி கூத்து, ஒரு விளையாட்டு பொம்மை போல ஒரு ஒரு மண்டபத்துல நிறைய பேர் கூடியிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி கூத்து காட்டுறதுக்காண்டி கொண்டு போய் வைக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நான் தவறு பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறக்கம் செய்கிறார். அந்த இடத்துல அவர் 2 தூணையும் பிடிச்சு இந்த இந்த பெல்சனோட என்னுடைய நாட்கள் முடியட்டும் சொல்லி அந்த 2 தூணையும் அவர் இருக்கும்போது அந்த அந்த கட்டடத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் மரித்து போனாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது கொண்டவர்களை விட அந்த மரிக்கும் போது அந்த பெலிஸ்தர்களை அதிகமானவரும் மரித்து போனாங்க. பார்த்தீங்களா? அந்த இக்கட்டான சூழ்நிலையில முடியல, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நேரத்திலையும் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். அதே போல பாருங்க, எசேக்கியா ராஜாவை பற்றி பாருங்க. அவர் அந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பாருங்க. அந்த ரப்சாக்கே இல்ல 28ஆம் வசனம் 29 30 ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்பிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில ஒப்புவிக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறான். அந்த ரப்சாக்கு மக்களுடைய மனதை மனமாற்றம் பண்ணுகிறான். இந்த வார்த்தையை அந்த அவனுடைய மூப்பர்கள் எசேக்கியாட்ட சொல்லுதாங்க. அப்ப அந்த எசேக்கியா மனம் கசந்து ரெட்டு உடுத்தி தேவாலயத்துல போய் பிரவேசித்து அந்த 19ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த எலியாக்கிம், செப்னா, ஆசர் நாயகி மூப்பர ஆமோசின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசிக்கு அனுப்புறான். ரெட்டு உடுத்து கொண்டவர்களை அனுப்பினான். அப்ப அந்த அனுப்பினவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 3ஆம் வசனத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை. பார்த்தீங்களா எவ்வளவு வேதனையோடு சொல்றாங்க. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனா பெறதுக்கு பலன் இல்லை. அப்போ ஒரு ஸ்திரியானவள் அந்த கற்பத்தில் வேதனைப்படும் போது அவளுக்கு அந்த பிள்ளை பெறதுக்கு அந்த டைம் வந்துட்டு, ஆனா பெறதுக்கு பலன் இல்லை. அப்போ அந்த நேரத்துல எவ்வளவு வலி வேதனை இருக்குமோ அதே போல இந்த எசேக்கியா ராஜா அந்த நேரத்துல அவ்வளவு வேதனையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போ கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறார், அந்த 19ஆம் அதிகாரத்துல பாருங்க, 35ஆம் வசனத்தை பாருங்க. அன்று ராத்திரியிலே சம்பவிப்பது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பார்த்தீங்களா? அந்த இக்கட்டான சூழ்நிலையில பார்த்தீங்களா, கர்த்தர் அவருடைய தூதனை கொண்டு என்ன செய்கிறார், அந்த அசிரிய பாளையத்துல இந்த 1,80,000 பேரை என்ன செய்கிறார், சங்கரி. அப்போ கர்த்தர்
இந்த பைபிள்ல நீங்க ஆதியாகமத்திலிருந்து படிச்சுக்கிட்டே வாங்க. அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான், அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, இயேசப்பா செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். அவர் மரித்து நாறி போன அந்த லாசரு 4 நாள் ஆயிற்று, அவனையும் உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனா நம்ம கத்தரை தேடி கொண்டிருக்கிற நம்ம ஏன் கலங்கணும்? கலங்கக்கூடாது. இந்த ஜூலை மாதத்தை கத்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். கத்தாவே, நீர்தான் என் பலன். கத்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளணும். எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருந்து நம்மை பாதுகாப்பார். சரியா? நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கீங்களா? இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உடைய கரத்துல வைத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நெடுநாளாய் 1 மாதம் ஆயிட்டுப்பா. கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி பேசுனது தகப்பனே. இந்த ஜூலை 1ஆம் தேதி அப்பா இந்த வீடியோ போடுகிறேன் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா, உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஆபத்தும் இல்லாதபடி அப்பா அந்த குடும்பத்தை, அவர்கள் வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இந்த ஜூலை மாதத்துலப்பா எத்தனையோ தேவைகள் காணப்படும் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அவர்கள் சொல்வதற்கு முன்பே நீர் அறிந்திருக்க தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஏசுராஜா, தேசத்துல உலகத்துல நாங்க எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம்ப்பா. அந்த கடந்த மாதத்துல கூடப்பா வெனிசுலால பூகம்பத்தினால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க தோப்பனே. இயற்கை அழிவினாலப்பா ஒரு பக்கம் அழிவுகள் நடந்து கொண்டே காணப்படுகிறது ராஜா. என் தகப்பனே இயேசப்பா, ஒரு புறம் அப்பா ஆண்டவரே, என் தகப்பனே இயேசுராஜா, குற்றங்களும் பெருகி கொண்டு இருக்கிற ராஜா. என் தகப்பனே, தேசத்தை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இயேசப்பா, எங்க இந்திய தேசத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தேச தலைவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானம், பலன், சுகம் எல்லாவற்றையும் கொடுங்க தகப்பனே. இந்திய ராணுவத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தை அப்பா ஆண்டவரே எல்லா நாடுகளுக்கும் மேலாக தகப்பனே, எங்கள் நாடு மற்றவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அதே போலப்பா ஊழியக்கார பிள்ளைகளை எப்படி கருத்துல வைக்கிறோம்ப்பா. சிறு குழந்தைகள் முதலப்பா முதியோர் வரைக்கப்பா இப்படி கருத்துல வைக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பத்தையும் இப்படி கருத்துல வைக்கிறோம்ப்பா. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாவரையும் அப்பா உடைய கருத்துல வைக்கிறேன் தோப்பனே. இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டுக்கா நன்றி தோப்பனே. இந்த ஜெபத்துல அப்பா நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றையும் நீர் கொடுக்க தோப்பனே. இந்த ஜெபத்துல யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அவரோட எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. இக்கட்டு ஆண்டவரே, உண்மை பிடிக்கும் போது உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும் போது அப்பா எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் அது எங்களை ஒன்றுமே செய்யாது தோப்பனே. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீர் அரணான கோட்டை அப்பா. நீரே எங்களுக்கு பலனும் கேடகமாய் காணப்படுகிறப்பா. நாங்கள் நம்பியிருக்கிற துருகம் நீர் தான் தோப்பனே. ஏசப்பா, அந்த கப்பல் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கடல்ல போகும்போது அப்பா எப்படி அந்த நங்கும் புயல்ல இருந்து ஆண்டவரே அந்த மக்களை பாதுகாக்குமோ அதே போலப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல நீர் நங்கூரமா இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி 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 தகப்பனே. தருமையான வேலையிலும் கூடப்பா இந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொள்ளணும் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா எங்கள் நாட்களே நாங்கள் ஆண்டவரே கிருபையாய் உங்களுடைய கிருபையில உங்களுடைய தயவுல நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அப்பா உங்களுடைய பலத்தோடு நாங்கள் வழிநடத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.